பூ பறிச்சிட்டு இருக்கிறேன். நம்ம செடி பூ பறிச்சிட்டு இருக்கிறேன். இங்க வாங்க, அடுத்தது ரோஸ் காட்டுறேன். இங்க பாருங்க, ஒன்னா இங்க ஒரு 2 இருக்குதா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இங்க ஒன்னா இங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. 5 பூ, 5 பூ வந்து நம்ம செடியில் 5 பூ வந்து நம்ம செடியில் இருக்குது. இப்போ வந்து இந்த பூ காக்கட்டான் பூ பறிச்சிட்டு இருக்கிறேன். யார் யார் வீட்டுல செடி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நாளைக்கு வந்துட்டு குப்பையங்கையில் பொங்கல். அதனால இன்னைக்கு வீடு வாசல எல்லாம் வலிச்சு விட்டுட்டு அப்புறம் இப்பதான் விளக்குக்கு பொட்டு வச்சுட்டு இருக்கிறேன். ஹரி வந்து தூங்கிட்டான். தூங்கி எழுந்துச்சு. அப்புறம் தோசை தான் வேணும்னு சொன்னானா, அதனால தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அதனால சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதனால நான் வந்துட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, விளக்குக்கு பொட்டு வச்சுட்டு இருக்கிறேன். இது குட்டி விளக்கு. அது எப்ப வாங்கணும்? குட்டி விளக்கு அதான் எப்பயோ வாங்கணும்னு நினைக்கிறேன். நீ எப்போ வாங்குச்சுன்னு ஞாபகம் இல்லை. ஆனா புண்ணியாச்சனைக்கு வந்ததா? புண்ணியாச்சனைக்கு வந்ததாம. நான் கூட மறந்துட்டு, பாப்பா கரெக்டா சொல்றா. புண்ணியாச்சனைக்கு வந்ததாம. நம்ம தான் வாங்கணும். அன்னைக்கு எல்லாம் ஜாமான்லாம் வாங்க போனோம்ல. ஆமா, அப்ப வாங்கணும். சரி, நான் கூட மறந்துட்டேன். நீ கூட கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. நான் வந்து தட்டத்துக்குலாம் போட்டு வைக்கணும். தட்டத்துக்குலாம் போட்டு வச்சு முடிச்சுட்டு மருதாணியெல்லாம் போய் பொறிக்கணும். போயிட்டு மருதாணியெல்லாம் பொறிக்கணும். வாங்க, அந்த வீடியோவும் இதோடய பார்க்கலாம். வேஸ்ட் பண்ணல, எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துறோம் நம்ம. அது அடம்பாயிருச்சா? அது இல்ல, நாளைக்கு குப்பையங்கோயில் பொங்கல். அதனால மருதாணிக்கு நீங்க தானே கேட்டீங்க. அன்னைக்கே வெட்டுறேன்னு சொன்னேன். நீங்க தான் இருந்துட்டு சனிக்கிழமை வெட்டிக்கலாம், கைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னீங்க. அதனால இன்னைக்கு வெட்டிட்டு இருக்கிறேன். ஏதாவது வந்து அண்டுச்சுன்னா கூட தெரியாது. இதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்கோம் பாப்பாவுக்கு. மருதாணியா? ஆமா, இந்த செடியில இது பண்ணது. நம்ம செடி மருதாணி தான். நம்ம செடியில இருந்ததா? ஆமா, நான் வச்சு விட்றக்கே என் கை எப்படி சவுந்துருச்சு பாருங்க. ஓ, சரி. நம்ம வச்சு விட்டுட்டு வைக்கவே தேவையில்லையா எடுக்குது அம்மா. நல்லா சவுக்குது. நல்லா சவுக்குது. என்ன நான் முழுசா வச்சே முடிக்கல, ஆனா இந்த அளவுக்கு சவுந்துருச்சு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்தது செடி? நம்ம அந்த அக்கா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த செடி தான். அப்படியா? ஆனா நல்லா சவுக்குது. சூப்பரா பிடிக்குதா? பக்கத்து வீட்டுல இருந்துச்சு, அவங்க வீட்டுல இருந்து ஒரு செடி எடுத்து வந்து வச்சேன். ஆனா நல்லா வந்துருச்சு. பனியில் வந்து இந்த இதை வைக்கிற காய்ச்சல் வராதா? பனி இருக்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நோம்பி எப்பயாவது ஒரு டைம் தானே வரும். அதனால சரி அப்படின்ட்டு நோம்பிக்கு வந்து நாளைக்கு வந்து குப்பையங்கோயில் பொங்கல். அதனால வந்துட்டு மருதாணி வச்சுட்டு இருக்கிறோம். சரியா, நீங்க வச்சுக்கிறீங்களா? எனக்கு வேணாமாப்பா. ஏற்கனவே நான் 10 நாள் காய்ச்சல்ல இருந்தேன். பனி பெய்யலினா பரவாயில்லைங்க, பனி பெய்யுதா. ஆனால் பாப்பா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாளா, அதனால பாப்பாவுக்கு மட்டும் வச்சுடுறேன். நானும் வச்சுக்கலேன். நான் நாளைக்கு தான் வச்சுக்கிறேன். ஹரிக்கு வேண்டாம். ஹரிக்கு நடுவில் வேண்டாம்னு தான் சொல்லுவான். ஆனால் இன்னைக்கு தான் கேட்கறது. என் ஹரிக்கு வந்து வேணுமா? சின்னதாக வச்சு விட்ருவேன். ஒரே ரவுண்டு மட்டும் வச்சு விட்ருலாம் ஹரி பையனுக்கு. ஹரிக்கு நடுவில் மட்டும் ஒரு இது மட்டும் வச்சு விட்ருங்க. நாளைக்கு வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் குப்பையங்கோயில் பொங்கல் கொண்டாடலாம். ஆமாங்க, வாங்க எல்லாருமே. ஈரோட்டில் இருக்கவங்க எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன் குப்பையன் கோயிலுக்கு. மேக்சிமம் எல்லாரும் வருவாங்க. வராதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை எப்படியோ, அதனால வராதவங்க இருப்பாங்க மேக்சிமம். ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். நல்ல கூட்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் பொங்கல் வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஆமாம், எனக்கு வச்சதே இல்லை இன்ன வரையும். நாங்கள் இந்த வருஷம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன். ஆமாங்க, இந்த மாதிரி வச்சது இல்லை. அது பாம்பெல்லாம் நிறைய வருதாங்க. ஆமாங்க, நானே நிறைய. அதனால் வந்ததுன்னா பொங்கல் வச்சிட்டோம்னா வராதும்பாங்க. அதுக்கோசரம் நான் போய் அப்பாட்ட காமிங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் வச்சுனா நல்லா செவந்துருங்க. ஆனால் வச்சிருந்துட்டு அந்த பாருங்க இப்பயே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க பாரு. ஹரி அப்படிலாம் பண்ணக்கூடாது. இல்லை, கொஞ்ச நேரம் தான் வச்சு. யாரும்
எனக்கா நான் வச்சுக்கிறேன் நான் தான் பக்கத்தால் படுத்துருக்கிறேன். 2 பேர்த்துக்கு நடுவில் நான் தான் படுத்திருப்பேன். என் மேலே தான் என் மேலுக்கு இதை அப்பி விட்றாதீங்க. அப்புறம் மூஞ்சிலுக்கு இதை அப்பி விட்டிங்கன்னா மூஞ்சி சவந்துடும். எனக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மூஞ்சி சவந்துடும். இந்த கைக்கு வச்சுக்கிறியா பாப்பா? வெத்தலை போட்ட மாதிரி சவந்துட போகுது. வச்சுக்கிறேன்னா வச்சு விட்றேன். வச்சுக்கிறீங்களா? போதுமா? ஒரு கைக்கு போதும். சாப்பாட்டு கைக்கு வச்சுருக்கேன். தண்ணி தானே மெகந்தியா இருந்தால் அது கெமிக்கலாக இருக்கும். இது மாதிரி தண்ணி தானே வச்சா குளிர்ச்சி தானே. எனக்கு பனி ஏற்கனவே பனி வேற பயங்கரம். ஆமாம், இரும்பிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் காலுக்கெல்லாம் வைக்கணும். காலுக்கெல்லாம் வைக்கலையா? காலுக்கு வேண்டாம், ஸ்கூல் போகிறது வேண்டாம். இப்படிலாம் பண்ணக்கூடாது. அரி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று எங்கள் அரிக்கு வந்து இந்த பனியில் வந்து வேர்க்குதாம்மா, அதனால சட்டையே போட மாட்டேங்கிறானுங்க. போட்டால் கால் வேற எல்லாரும் குளிருதுன்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து நம்ம உறவு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மாட்டேங்குது. நைட்லாம் முட்டை வைக்குதா என்னன்னு தெரியல. உள்ளே வந்து இருக்குதுங்க. ஏன்னா பூண்டு வந்து ஆடுது நைட் நேரம் ஆகிட்டா. அவருக்கு லைட்டாக சேக் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஆடுது. ஆமாம் ஆமாம், சேக் ஆகுது. சேக் ஆகுது. ஆமாம், ஆகுது. உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்க மாட்டேங்குது. முட்டை வைக்குதாட்டுக்கு. அங்கதான் பாருங்க, தெரியுதாங்க ஆட்டுது பாருங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதனால இது சவுண்டு கேட்டு எப்படி ஆட்டுது பாருங்க. ஆனால் நம்ம பேசலாம் வந்து அது வந்து சவுண்டு விடுது. லைட்டாக சேக் ஆகுது நம்ம பேசணும்னா. ஆமாம், இல்லைன்னா நம்ம அமைதியாக இருந்தோம்னா அதுவும் அமைதியாக இருக்குது. அந்த சத்தம் பேச்சு சவுண்டு கேட்டுச்சுன்னா அதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்க மாட்டேங்குது. அதனால அதிகம் பேசாதீங்க. ஏன்னா தெரியுதா கூண்டு லைட்டாக திரும்புது. உள்ளுக்குள்ள இருக்குது. இல்லை அதிகமாக பேச வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11 நேரம் ஆயிடுச்சு. நெச்சில் வைக்கூட சாமி 11 நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் 2 குருவி வரும். மொத்தம் 3 குருவி. ஒன்று தான் உள்ளே இருக்க மாட்டேங்குது. அது 2ம் பொழுதுனைக்கு எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டுறதுங்க. இது வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்துக்குது. ஒன்று உள்ளே தான் இருக்கு. உள்ளே தான் இருக்குதுங்க. ஆனால் அது 2ம் வந்து பார்த்துட்டு நிறையா வந்து அந்த இதெல்லாம் செடியெல்லாம் பிடிங்கிட்டு வந்து பச்சையெல்லாம் பிடிங்கிட்டு வருதுங்க. பச்சை செடியெல்லாம் பிடிங்கிட்டு வருது. எல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் கூடு கட்டிகிட்டு இருக்குதுங்க. இன்னும் கூடு கட்டிகிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே கொண்டாந்து காமிங்க. கேமராட்ட காமிங்க. கேமரா காமி. இங்கே என் ஹரி கையை பார்க்க ஃபோனுக்கிட்ட காமிங்க. சரி, நாளைக்கு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம காலையில் எழுந்திரிச்சது நம்ம கோலம் போடுறது. ஆனால் நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். இவங்களாம் தூங்குவாங்க. இவங்களாம் எழுந்திரிச்சதுக்கப்புறம் வேணால் வீடியோ எடுக்கிறேன். ஆமாம், ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துக்கலாம். பொங்கல் வைக்கிறதில்ல. சரிங்க. சரிங்க, நாளைக்கு பார்க்கலாங்க பொங்கல் வீடியோவில். பாய். பாய் பாய்.